நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல? இப்ப நான் ப்ரூவ் பண்ற பாரு. வெயிட் அ மினிட் இரு. அங்க கால் பண்ணுவோம். உனக்காக தான். ஹலோ பிரேமா, நான் கார்த்தி பேசுறேன். சொல்லுங்கண்ணே. ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு சின்ன டவுட்டுடா. என்னண்ணே? ஒரே ஒரு நிமிஷம் இரு. சரிண்ணே. ஒரு உடம்பு சரியில்லாத பையன் அவனை ஆஸ்பத்திரியில காப்பாத்துறதுக்கு ஒரு பொண்ணு என்னன்னு சொல்லி கையெழுத்து போடுவா? மனைவின்னு சொல்லி போடலாமா? என்னண்ணே நீயே, அது எப்படி போடுவா? எந்த உறவு முறையில வேணாலும் கையெழுத்து போடுவா. ஆனா சும்மா எல்லாம் மனைவின்னு கையெழுத்து போட மாட்டா. அவங்களுக்குள்ள போதும் போதும் போதும், இந்த இன்ஃபர்மேஷன் போதும். நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரிண்ணே. என்ன உனக்கு இது போதுமா இல்ல இன்னொரு ப்ரூஃப் காட்டவா? ஒரு நிமிஷம் இரு. அடுத்தது சொல்லுண்ணே. ஃபாத்திமா, நான் தான் கார்த்தி என்ன பேசுறேன். என்ன நம்பர் கூப்பிட்டிருக்க? அப்பாட்ட குடுக்குவா? இல்லடா, நான் உன்கிட்ட தான் பேசணும். அண்ணனுக்கு ஒரு சின்ன டவுட். சொல்லுண்ணே, என்ன டவுட்? என்னன்னா, ஒரு பையனை ஆஸ்பத்திரியில இருந்து காப்பாத்தணும்னா ஒரு பொண்ணு மனைவின்னு சொல்லி கையெழுத்து போடலாமா? ஓ, தாராளமா போடலாமே. இதுல என்ன டவுட்? எப்பறா? அது எப்படின்னா அண்ணே, ஒண்ணு அந்த பையன் புருஷனா இருக்கணும், இல்ல அந்த பொண்ணு கட்டிக்க போற பையனா இருக்கணும். சூப்பரா சொன்ன. அண்ணன் அப்புறமா கூப்பிடுறேன். சரிண்ணே. என்ன இப்பவாத நம்புறியா? சரி, நீ நம்பல. இவங்க எல்லாரும் என்னோட சைடு ஆளுங்க, அதனால நீ நம்ப மாட்ட. உனக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தங்க சொன்னா நீ நம்புவியா? யாரு? வெயிட், சர்ப்ரைஸ். சொல்லு கார்த்தி, என்ன இந்த நேரத்துல? அத்த, அது ஒண்ணும் இல்ல அத்த. தூங்கிட்டு இருந்தேன்னா நேரம் ஒரு சந்தேகம் வந்துச்சு, அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு போன் அடிச்சேன். என்னப்பா சந்தேகம், சொல்லு. ஒரு பையன் அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடக்குறானா, அவனை காப்பாத்துறதுக்காக ஒரு பொண்ணு எந்த ஒட்டு இல்ல உறவு இல்லாமலாம், ஆனா காப்பாத்த மனைவின்னு சொல்லி கையெழுத்து போடுவாளோ? அது எப்படிப்பா போட முடியும்? கண்டிப்பா போட மாட்டா. ஏன்? அப்படியே அவ போட்டிருந்தா அந்த பொண்ணு மனசுல அந்த ஆம்பளை இருக்கான்னு அர்த்தம். நான் சொன்னேன்ல. அப்படி எதுவும் இல்லன்னா அந்த பொண்ணு லூசா தான் இருக்கணும். ஒன்னு சொல்றாங்க. ஆமாப்பா, நீ எதுக்கு கேக்குற? ஒண்ணு இல்ல அத்த, என்னை மாதிரி என் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு அடிபட்டு இருந்தது, அதான் ஒரு சின்ன சந்தேகம், அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன். சரி அத்த, இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் வச்சிடறேன். கார்த்தி, சொல்லுங்க அத்த. அந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேல ஆசை இருக்குன்னு அர்த்தம்ப்பா. விட்டுட வேணான்னு சொல்லு. ஓகே அத்த, காதுல விழுற மாதிரியே சொல்லிடுறேன். சரிப்பா. என்ன ஜோதி மேடம், இப்பவாது ஒத்துக்கிறீங்களா? செல்லக்குட்டி, என்னதான் உன் உதடு இல்லன்னு சொன்னாலும் உன் மனசு இருக்குன்னு சொல்றது என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. ஓ, அப்படியா? இப்ப என் மனசுல ஒண்ணு நினைக்கிற, அது என்னன்னு சொல்லு பாக்கலாம். அது என்னை சீக்கிரம் வெளியில போடான்னு சொல்லும், அதானே? அதேதான், போ வெளிய. நான் கரெக்டா சொல்லிட்டேன் பாத்தியா? அப்ப இதுக்கு முன்னாடி உன் மனசுல காதல் இருக்குன்னு நான் சொன்னது உண்மைதானே? என்னால முடியல. இங்க பாரு மாமா, நீ என்னதான் சாமர்த்தியமா பேசினாலும் என் மனசுல உன் மேல காதல் இல்லவே இல்ல. இங்க பாரு ஜோதி, திரும்ப நீ என்ன ஏமாத்துறத நினைச்சு உன்னை நீயே ஏமாத்திட்டு இருக்க. அதுவும் இல்லாம நீ பொய் சொன்னா நான் கண்டுபிடிச்சிருவேன். உன் முகம் அதை அப்படியே காட்டி கொடுத்துரும். அதுவும் இந்த முட்டைக்கண்ணு இருக்கு பாரு, அது கன்ஃபார்மா காட்டி கொடுத்துரும். இதுக்கு மேல நீயே இல்லன்னு சொன்னாலும் உன் மனசுல இருக்கிற காதலை நான் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். அப்படியா? பாப்பமா. என்ன ஜோதி மேடம், எங்ககிட்டே பெட்டா? ஆமா. ஓகே, எண்ணி ஒரே நாள்ல உன் மனசுல நான் இருக்கேன்னு நிரூபிச்சுட்டா? எங்க நிரூபிச்சு காட்டு பாப்போம். டீல் ஓகே? ஆமா, எப்படி நிரூபிப்ப? நான் தான் நாளைக்கு வீட்டை விட்டு வெளியவே வர மாட்டேனே. நீ வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். எப்படி?
நான் யாரு? உன் மரமாமே. ஆனா அது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் ஒரு தல ரசிகன். அதனால எங்க தல ஃபார்முலாவை தான் நான் ஃபாலோ பண்ண போறேன். புரியல? கேளு. நாளைக்கு காலையில 10 மணில இருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ள நான் உனக்கு போன் பண்ணுவேன். அதுவும் ஒரே ஒரு தடவை தான் போன் பண்ணுவேன். உன் செல்போன் கூப்பிடுவேன்னு நினைக்காத, உன் வீட்டு லேண்ட்லைன் நம்பருக்கு தான் கூப்பிடுவேன். நீ என்ன பண்ணணும், போனை எடுத்துட்டு கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டேன்னா நான் தோத்துருவேன், நீ ஜெயிச்சிருவ. உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன், அதுக்கப்புறம் உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன். ஆனா அதே இது நீ போன் எடுத்து ஹலோன்னு சொன்னா உன் மனசுல நான் இருக்கேங்கிறது கன்ஃபார்ம். என்னடா ஓகேவா? ஓகே, போட்டிக்கு நான் ரெடி. அப்ப லவ் கன்ஃபார்ம். ரொம்ப யோசிக்காத. குட் நைட். தூங்கடா சொல்லும். என்ன சொல்ல போகிறாய்? ஹலோ சொன்னால் ஜெயிப்பேன், ஹலோ சொன்னால் ஜெயிப்பேன். காதலா காதலா பாய்டா சொல்லும். ஜெயம்மா, என்ன பண்றாரு? யார கேக்குறீங்க? வேற யாரையும் விட்டு மரியாதையா கூப்பிடுவேன்? உன் மகனை பத்தி தான் கேக்குறேன். பாசம் வந்தா உங்க மவன், கோபம் வந்தா ஏன் மவனா? கத்தி குத்து வாங்கி மறுசன்மை எடுத்துட்டு வந்திருக்கான். அவன் மேல என்னவா அம்புட்டு கோவம்? அவனை பத்தி நல்ல விதமா 4 பேர் சொல்றதை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல. அவனை பத்தி இன்னைக்கு எதுவும் தப்பா கேட்கலடா சாமிங்கிற மாதிரி இருக்கு. ஊர்ல இருக்கிறவங்க பேச்சு கேட்டுதான் வாழணுமா? நம்ம உத்திக்கு வாழ்ந்தானே குறைஞ்சு போயிருவோமா என்ன? நல்லவனத்தை தப்பா பேசணும்னு 4 பேரு திரிவாங்க. அப்படியெல்லாம் சந்தோஷப்படுறது அந்த தப்பா பேசுற 4 பேரும் என் பிள்ளைய பத்தி எதுவும் தப்பா பேசலன்னு நினைக்கும் போது மட்டும்தான். அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. அவன் தூங்குறானா இல்ல முழிச்சிட்டு இருக்கானா தெரியல, போய் பார்க்கணும். மாத்திரை சாப்பிட்ற டைம் ஆச்சு, ஞாபகப்படுத்தி சாப்பிட வைக்கணும். சரி சரி வா, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கார்த்தி, கார்த்தி, கார்த்தி. ஏமா, அவன் தான் ரூம்ல இல்லைன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்கிட்ட இருந்து காப்பாத்துறோன்னு இல்லாத ஒருத்தனை இருக்கிற மாதிரி பாவலை காட்டுற. நான் ஒன்னும் பாவல எல்லாம் காட்டல. சமயத்துல பால்கனிக்கு கூட போய் நிப்பான், அதனாலதான் கூப்பிட்டேன். கார்த்தி வா. முறவாசல் வழியா போனேன்னா தொக்க மாட்டுவேன். டைம் வேற ஆயிப்போச்சே. பேசாம பின்வாசல் வழியா போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அப்பா முன்னாடி சைலண்டா என்ட்ரி கொடுக்கலாம். யாரும் பார்க்கல. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அவன் பாட்டு ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டானா? ஏங்க, வீட்லயே அடைஞ்சு கிடக்கிறதுக்கு அவன் என்ன பொம்பளை புள்ளையா? காலார நடந்துட்டு வருவோமேன்னு எங்கேயாவது பக்கத்துல தான் போயிருப்பான். காலார நடக்கிறவன் பைக்கை தூக்கி தோல்ல போட்டு போயிருப்பானா? அவன் போக்கே சரியில்லை. முதல்ல அவனுக்கு ஒரு கால் கட்டு போடணும், அப்பதான் அவன் சரிப்படுவான். இல்லைன்னா அவனுக்கு இப்படியே சுத்திட்டு இருக்க தோணும். ஏங்க, நான் கூட இதே தாங்க யோசிச்சேன். அவன் வந்ததும் 3 பேருமா கலந்து பேசி ஒரு முடிவெடுப்போம். முடிவு எடுத்தாச்சுமா. இனி என்னத்த கலந்து பேசுறது? என்னங்க சொல்றீங்க? ஏன் தங்கச்சிமா ஐஸ்வர்யா தான் பொண்ணு. அத நாம முடிவு பண்ண கூடாது. அவன் மனசுலயும் என்ன இருக்குன்னு கேட்கணும்ல. அவன் மனசுல இருக்கோ இல்லையோ, அவன் கல்யாணத்தை பத்தி உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் ஜெயம்மா. ஏற்கனவே உன் குடும்பத்துல இருந்து உன்னை கூப்பிட்டு வந்தேன், அதனால என் தங்கச்சி புருஷன் போயிட்டான்.
இப்ப அங்கேருந்து இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வந்து என் புள்ள என்னால இறக்க முடியாதுமா. தூக்கத்துல வர கனவுனால எந்த ஆபத்தும் இல்ல. முழிச்சுக்கிட்டே கனவு காண்றது ரொம்ப ஆபத்து. நம்மளையும் நிம்மதியா இருக்க விடாது, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் விடாது. என்னப்பா அம்மாக்கு ஏதோ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க? என்ன 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 பஞ்சாயத்து? எல்லாம் உன் பஞ்சாயத்து தான். ஆமா, இப்ப எங்க இருந்து வர? எப்பா இதோ இங்க ரூம்ல இருந்து தான்ப்பா வரேன். டேய், ஏன்டா போய் சொல்ற? 50 பேரும் உசுர பதற விட்டு உன்னைய காப்பாத்தி உருப்படியா வீடு கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். ரெஸ்ட் எடுப்போம், உடம்ப பாத்துக்குவோம். நம்ம சரியா இருந்தாதான் நம்ம குடும்பம் சரியா இருக்கும் தோண வேணா உனக்கு? எங்கடா போய் சுத்திட்டு வர? எங்கேயும் இல்லப்பா, சும்மா ரூம்ல அடைஞ்சு கிடக்கமேன்னு இந்த பசங்களை போய் பார்த்துட்டு வரலான்னு போனேன். எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போடான்னு எத்தனை தரண்டா உன்ட்ட சொல்லியிருப்பேன். அம்மா இங்க இருக்கிற கோபுர தெருல போய் பேசிட்டு வரலான்னு போனேன், அதனாலதான் சொல்லல. அதெல்லாம் இருக்கட்டும், இனிமே இப்படி எல்லாம் ஊர் சுத்தாத. உனக்கு பொண்ணு பார்க்க போறோம். பா இல்ல அதெல்லாம் எதுவும் வேணாமே. என்ன லந்தா இருக்க? உன்னை இப்படியே விட்டுற முடியாதுடா. கல்யாணத்தை சட்டுப்பட்டு முடிச்சலான்னு இருக்கேன். கல்யாண விஷயத்துல யாரோட இஷ்டப்படி என்னால விட முடியாது. உனக்கு எது நல்லது, குடும்பத்துக்கு எது நல்லதுன்னு யோசிச்சு தான் செய்யணும். அது அப்பனா என்னோட கடமை. அதனால நான் எந்த பொண்ணை பார்க்கறேனோ அவ்வளவுதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பா என்னப்பா பேசுறீங்க நீங்க? டேய், புரியாமலாம் பேசல, புரிஞ்சுதான் பேசுறேன். நீ பேசாம இரு, நான் சொல்றத மட்டும் கேளு. அதான் உனக்கும் நல்லது, இந்த குடும்பத்துக்கும் நல்லது. அப்பா அம்மா என்னம்மா இது இவராட்ட என்னென்னமோ சொல்றப்பல? டேய் விடுறா, அவர் அப்படிதான். எனக்கு தெரியாதா, நான் பாத்துக்கிறேன், விடு. என்னமோ போ. நாளைக்கு காலையில 10 மணில இருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ள நான் உனக்கு போன் பண்ணுவேன். அதுவும் ஒரே ஒரு தடவை தான் போன் பண்ணுவேன். நீ என்ன பண்ணணும், போனை எடுத்துட்டு கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டேன்னா நான் தோத்துருவேன், நீ ஜெயிச்சிருவ. ஆனா அதே இது நீ போன் எடுத்து ஹலோன்னு சொன்னா உன் மனசுல நான் இருக்கேங்கிறது கன்ஃபார்ம். கடவுளே, இன்னைக்கு மட்டும் எப்படியாவது இந்த போட்டியில நான் ஜெயிச்சே ஆகணும். போச்சுடா, யாரும் இன்னும் கிளம்பலையா? கடவுளே. சொல்றா. ஆமாமா, வந்துடுறேன். இப்ப நான் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. நீ வா, கட்சி ஆஃபீஸில் பேசிக்குவோம். வந்துடுற வை. ஏன்தா சாப்பிடல? போய் சாப்பிடுதா. இருக்கட்டும். ஜோதி, சாப்பிடவாமா? பசிக்கலாம் அண்ணி. ஏம்மா, ஒரு தோசையாவது வந்து சாப்பிடுவா. அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி, அப்புறம் சாப்பிட்டுக்க. ஏய், சட்னி எடுத்து வை.
கார்த்தி, நான் சிவா பேசுறேன். அண்ணாச்சி இருக்காரா? ராங் நம்பர். என்ன என்ன கார்த்தி? அது கிளையண்ட் அவங்கன்னு நினைச்சேன். ஆனா ராங் நம்பர். என்னங்க போதும் போதும். சின்னது ஃபோன் எடுத்த கார்த்திங்கிறா. ரொம்ப அலர்ட்டா இருக்காளோ. பேசாம டைம் பார்த்து கால் பண்ணுவோம். ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்தா எல்லாருமே இருக்காங்களே. ஜோதி, சாப்பிடுவோமா? இல்ல, பசிக்கல. வாமா, பட்னியா இருக்க கூடாது, சீக்கிரம் வா. உட்காரு. ஆ சாப்பிடுமா? சாப்பிடு. சாப்பிடு. ஏய், என்னடி பண்ற ஜோதி? சாப்பிடாம இப்படி பிசைஞ்சிட்டு இருக்க? பிசைஞ்சு பிசைஞ்சு இட்லியே பொங்கல் ஆக்கிட்ட. சரி, சாப்பிடு. கார்த்திக், தலைவர் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டியா? என்னடா பேசிக்கிட்டே இருக்க? எனக்கு போதும், நான் கிளம்புறேன். கார்த்தி, ஏங்க ஈபி ஆபீஸா? எங்க ஏரியால கரண்ட் போயிடுச்சுங்க. ஏங்க, அந்த கார்த்தி கேஸ் தான் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. நீங்க ஏன் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஃபோனை வைங்க. யாரு? திரும்பவும் அதே ஆளுங்க தான். கேஸ் எடுத்து நடத்தி ஆகணும்னு டிஸ்டர்ப் பண்றாங்க. அது சரி, போன் எடுத்ததும் ஹலோன்னு தானே சொல்லுவாங்க. நீ என்ன புதுசா கார்த்தின்னு சொல்ற? கார்த்தி நான் சொன்னேன். ஆமா. கேஸ் எடுத்துக்க சொல்லி அப்ப இருந்தே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, அதான் டென்ஷன்ல சொல்லியிருப்பேன்.
இப்படி ஃபோன் பண்ணி தொல்லை பண்றாங்களோ? கார்த்திக், ஏய்